கிரைமுக்கு மட்டும்தான் நான் எதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வனமகன்கள் presented by Riyasa's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget-friendly concept. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் பல பகுதிகள் அப்படிங்கிறது கர்நாடகா மாநிலத்தோட எல்லையில் அமைஞ்சிருக்கு. செக் போஸ்ட் நிறுவி தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னும் உதவிகரமா இருக்கிறது ஸ்னைப்பர் டாக் அப்படிங்கிறது தான். நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கு. கேட்க உங்களுக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கும். பாருங்களேன், வந்துட்டாங்க. டாக் செம்மையா இருக்குங்களே. ஜெர்மன் ஷெப்பர்டுங்க சார். ஸ்னைப்பர் டாக்ன்றது துல்லியமா தாக்கக்கூடிய இது. ஃபாரஸ்ட்குள்ள இந்த வைல்ட் ஆர்டிக்கல் சார், கிரைம் அதோட தடத்தை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சோம். எவ்வளவு சின்னதா இருந்துச்சு? நீ என்ன வயசு அப்போ டாகுக்கு? இப்போ 42 நாள் குட்டி தான் சார், சின்னதாக இருந்துச்சு. சோளா எத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்தாங்க? அங்கே கரெக்டாக 6 மாதம். இப்போ முக்கியமா இப்போ 6 மாசம் ட்ரைனிங் முடிச்சுட்டு உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க சோளா? சந்தன மரத்தையே வெட்டுட்டாங்க சார். அவன் எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் நின்று வெட்டுவான் சார். அவனோட வேர்வை, அவனோட ஸ்மெல்லு எல்லாமே அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் சார். எது வரைக்கும் ஸ்மெல் இருக்கும் மேக்ஸிமம் போயிடுவான் சார். சார், அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஞாபகம் இருக்கா? செக் போஸ்ட்ல கொடுத்தாங்கல்ல, அந்த குட்கா ஆல்கஹால் எல்லாம் கர்நாடகால இருந்து இங்க ஏத்திட்டு வரப்போ எப்படி கண்டுபிடிச்சிச்சு? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? சரி, நம்ம ட்ரைனிங் கொடுத்தது என்ன நடந்துச்சு அந்த ஞாபகத்தை சொல்லுங்க. அப்புறம் பேக் சும்மா லைட்டாக ஃபெச் பண்ண கடிச்சாங்க சார். என்ன பேக் கடிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இருந்துச்சாங்க சார், ஆல்கஹால். அப்புறம் ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாம் பாராட்டினேன், ரேஞ்ச் ஆஃபீஸர் எல்லாம் பாராட்டினேன். ஒரு 10 செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம் சார். அவன் இடத்த விட்டு நகர மாட்டான் சார். அப்படியே நகரம் போய் சந்தேகப்படலாம். ஸ்மெல் இல்லைன்னா அந்த வண்டியில ஏற மாட்டான், வேற வண்டிக்கு போயிடுவான். ஸ்மெல் இருந்தா கண்டிப்பா அவனே படப்படப்பன்னு ஏறுவான். யானை வந்துச்சுன்னா டாக் அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம் சார்? இது ஸ்பீக் பண்ணோம் சார், கத்துவாங்க சார். திடீர்னு எந்திரிச்சு கத்துனா ஏதோ வருதுன்னு சும்மா. எந்த அளவுக்கு சார் இது ரொம்ப வலிமையானது? நம்ம சொல்றோம்ல, சரியான ஸ்பீடு ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து விடுவான். குட்டை ஹண்டிங் பண்ற மாதிரி போவோம். நான் ஹண்டிங் பண்ண மாட்டேன், துரத்துவான் சார். இது நான் காமௌண்ட்குள்ளே வராதுன்ட்டு சும்மா ஸ்பீக் பண்ணுவேன், விட்டா துரத்துவான். ஆனால் நாங்களாம் புதுசா வந்திருக்கோம்ல இவ்வளவு பேரு. இப்போ எங்களை பார்த்தோன்னே ஆரம்பத்துல ஒரு அக்ரெசிவா இருக்கிற மாதிரி அக்ரெசிவ் இருக்காங்க. மேக்ஸிமம் மனுஷங்களும் ஒன்றும் பண்ணாது, ஹியூமன்ஸ் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அங்கேருந்து ட்ரைனிங் கொடுத்துட்டோம். திருடனுக்கு மட்டும்தான் எதிரி, கிரைமுக்கு மட்டும்தான் நான் எதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் பல பகுதிகள் அப்படிங்கிறது கர்நாடகா மாநிலத்தோட எல்லையில் அமைஞ்சிருக்கு. இதனால வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு அப்படிங்கிறத செக் போஸ்ட் நிறுவி தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னும் உதவிகரமா இருக்கிறது ஸ்னைப்பர் டாக் அப்படிங்கிறது தான். சொல்ல போனா இதை சத்தியமங்கலத்தோட ரியல் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கு. கேட்க உங்களுக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கும். பாருங்களேன், வந்துட்டாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். டாக் செம்மையா இருக்குங்களே. ஆமா சார், ஜெர்மன் ஷெப்பர்டுங்க சார். பிரீட் அப்படிதான் இருக்கு. நான் வந்தவன பார்த்தோன்னு படிச்சேன், ஸ்னைப்பர் டாக்னு இருந்துச்சு. சரி, ஸ்னைப்பர் அப்படின்னா சரி பல கிலோமீட்டர்ல உள்ள இரையை துல்லியமா தாக்கக்கூடிய இது அப்படின்னு தெரியும். இது ஸ்னைப்பர் டாக் அப்படின்னா அது மாதிரி துல்லியமா கண்டுபிடிக்க. ஃபாரஸ்ட்குள்ள இந்த வைல்ட் ஆர்டிக்கல் சார், ஏதாவது கிரைம் ஏதாவது நடந்துட்டா ஈஸியா கண்டுபிடிச்சோம் சார். அதோட தடத்தை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சோம், டேக் பண்ணும். பேர் என்ன சார்? சோளம் சார். சோளா. ஆமா சார். சோளனா இல்ல சோளா தானா?
சோலா சார். நீங்க எப்படி சார் இதுக்குள்ள வந்தீங்க? ஃபர்ஸ்ட் எப்ப நீங்க டாக பாத்தீங்க? அத பத்தி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட்டு சார் ஏபிடபிள்யூ வேட்ட தடுப்பு காவலரா இருந்தேங்க சார். ம். 6 வருஷமா வேட்ட தடுப்பு காவலரா இருந்தேன். ம். அதுக்கப்புறம் இந்த மாரி ரேஞ்ச் ஆஃபீஸர் சொன்னாங்க. ம். இந்த மாரி ஸ்னைப்பர் டாக் ட்ரைனிங் குடுக்குறாங்க. போறீங்களான்னு ம். கேட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் டாக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ம். அதில போனோம். ம். போய் 6 மாசம் ட்ரைனிங் சார் வைகை டேம்ல. ம். எங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் காலேஜ் இருக்குங்க சார். ஓ! வைகை டேம்ல. ஆ. அங்க கார்டு, ஃபாரஸ்ட்க்கெல்லாம் ட்ரைனிங் குடுப்பாங்க சார். ம். அதில எங்களுக்கும் ட்ரைனிங் குடுத்தாங்க. ம். 6 மாசம். ம். அதில வெற்றிகரமா முடிச்சு அதில 2nd பிரைஸுங்க சார். அப்பா! ஆ. ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன்னொரு ஜெர்மன் ஷெப்பர்டுங்க ம். சார். இது அதோட அண்ணன் சார். ம். இது 2வது பிரைஸுங்க சார். ஓ! அங்க பரவால்ல. படிச்சுட்டு இங்க வந்தோம் சார். இங்க வந்து 2 வருஷம் ஆச்சுங்க சார். ம். 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 2 வருஷமா இங்க செக் போஸ்ட்லங்க சார் சின்ன சின்ன இந்த கேஸ் புடிச்சிருக்கு சார். ம். இந்த வெஹிக்கிள் சர்ச்ல ம். இந்த ஆல்கஹால் ம். அந்த மாரி மசாலா, பான் மசாலா ஐட்டம் அந்த ஓ! மாரி எல்லாம் புடிச்சிருக்கு சார். நம்ம அத பத்தி நெறைய பேசுவோம். நெறைய கேள்விகள் இருக்கு. அதான் சார். இந்த டாக நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கும்போது வந்து எவ்வளவு சின்னதா இருந்துச்சு? நீங்க என்ன வயசு அப்போ டாகுக்கு? அப்போ 42 நாள் குட்டி தான் சார். ஓ! சின்னதா இருந்துச்சு. அப்பவே நீங்க வந்துட்டீங்க. அப்பவே போய் ட்ரைனிங் போயிட்டோம் சார். ஆ. அங்க ஒரு 6 மாசம் ட்ரைனிங் குடுக்கும்போது 6 மாசத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாயிட்டாங்க சார். அப்போ நல்ல ட்ரைனிங் குடுக்க நல்லா எல்லாம் இது பண்ணிட்டாங்க சார். ட்ரெய்னிங் எது மாரி பகுதியில சார் குடுப்பாங்க? என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்போ? ட்ரைனிங் சார் ஃபர்ஸ்ட்டு போலீஸ்ல வந்து சார் ஒவ்வொருத்துக்கும் ஒன்னொன்னு இருக்கும் சார். ம். நார்கோட்டிக்னு தனியா டாக் இருக்கு சார். ம். எக்ஸ்ப்ளோசிவ்க்கு தனியா டாக் இருக்கு சார். ம். ஆனா ஃபாரஸ்ட்ல அந்த மாரி குடுக்க முடியாது சார். ம். அதுக்கு மொத்தமா எல்லாமே ஒரே ட்ரைனிங் சார். ஓ! இதுக்கு நார்கோட்டிங், எக்ஸ்ப்ளோசிவ் ம். எல்லாமே ஒரே இதுல கிரைமு ம். எல்லாத்துக்கும் ஒரே டாக் இதிலே குடுத்துட்டாங்க சார். ஓ! எல்லாமே இப்போ வந்து ம். வனத்துக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு போலீஸா இருக்கட்டும், மத்த எல்லா டிபார்ட்மெண்டோட ட்ரெய்னிங்கும் இந்த டாகுக்கு இப்ப இருக்கு. டாக் குடுக்குறாங்க சார். வெஹிக்கிள் சர்ச் எல்லாமே பண்ணுவோம் சார். ஆ, ஆ. ஆனா போலீஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ம். எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கும் சார். ம். எக்ஸ்ப்ளோஸ்க்குன்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஆமா. டாக். கிரைமுக்குன்னு ஒரு டாக். ஆனா ம். இதுக்கு தனியா குடுக்க முடியாதுன்ட்டு ம். ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் ஆல்ரவுண்டர் மாரி எல்லாத்துக்கும் ம். குடுத்துட்டாங்க சார். இப்ப சோளா எத்தன நாள் ட்ரெய்னிங் எடுத்தாங்க மொத்தம் அங்க? அங்க கரெக்ட்டா 6 மாசம் சார். 6 மாசம். 180 நாள். 150 நாள் முடிச்சுட்டு வெளியில வரும்போது பெரிய ஒரு மாற்றம் இருந்திருக்கும்ல? அதான் சார். அ. வர்றதுக்கே மனசு இல்ல சார். அங்க அ. எங்களுக்கு இதோட 5 டாகுங்க சார். ம். 2 ஜெர்மன் ஷெப்பர்டு, 2 ம். சிப்பி பாறை, ம். 2 டாபர்மேனுங்க சார். ம். 6மே நல்லா ட்ரைனிங் பண்ணாங்க சார். ம். நல்லா 6 மாசம் நல்லா முடிச்சுட்டு ம். வந்துட்டோங்க சார். ஆனா 6 டாக் வந்து சிப்பி பாறை, இப்ப ஜெர்மன் ஷெப்பர்ட் அதெல்லாம் ஒரே இடத்துல தான் இருந்து எந்த சண்டையும் போட்டுக்காதுங்க. நல்லா அன்பா இல்ல இருக்குங்களா? சார் சின்னதுலேருந்து இருந்தனால எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு சார். ஓ! நல்லா ஓடி ஆடி விளையாடும். ம். ட்ரைனிங் முடிச்சுட்டு நல்லா விளையாடும் சார். ம். அதுக்கப்புறம் கூட்டு போயிருவோம் சார். ஆ, ஆ, ஆ. நல்லா ஒரே இடத்துல தான் இருந்தாங்க 6 டாகுமே. ஒரு நாளைக்கு எத்தன மணி நேரம் ட்ரெய்னிங் அப்படிங்கிறது இருக்கும் சார்? சார் காலையில 1 1/2 மணி நேரம் சார். ம். சாயந்தரம் 1 1/2 மணி நேரம். எந்த மாரி ட்ரெய்னிங் குடுப்பாங்க? சார் இந்த எங்களுக்கு ஃபாரஸ்ட் இருந்தனால வைல்ட் லைஃப் ஆர்டிகல் சார். ம். ம். இந்த சந்தன மரம் சார். ம். அப்புறம் இந்த மான் கொம்பு, ம். யானை தந்தம் ம். அந்த மாரி குடுப்பாங்க சார். ஓ! அதெல்லாம் ரியலாவே வச்சுருவாங்க. அது ரியலா குடுப்பாங்க சார். அந்த ஆ. ஸ்மெல்லு வேணும் சார். ஆ. அந்த ஸ்மெல்லு சின்னதுலேருந்து குடுத்துட்டா ம். அது அப்படியே பழகிருப்பாங்க ஓ! சார். ட்ரெய்னிங்ல வந்து எத்தன நாள் அப்சர்வ் பண்ணிப்போம்? அத எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கும்? சந்தன மரமோ, சரிங்க குட்காவோ, சார். பான் மசாலாவோ மோப்பம் புடிச்சு கரெக்ட்டா அந்த குறிய வந்து இனிமேல் ஓகேப்பா அப்படின்னு சொல்றதுக்கு எத்தன நாட்கள் டைம் எடுத்துக்கும்? அதான் சார் ஃபர்ஸ்ட்டு 6 மாசம் சார் ம். டோட்டலு. ம். ஃபர்ஸ்ட்டு 3 மாசம் வந்து ஒபீடியன்ஸ் சொல்லிக் குடுப்பாங்க சார். டாகுக்கு ஒழுக்கம், ம். எப்படி இருக்கணும், ம். எதோட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாரி நாங்க சொல்ற பேச்சு கேட்கணும். அந்த ம். மாரி ஃபர்ஸ்ட் 3 மாசம் சார். ம். அது அடுத்த 3 மாசம் இந்த ட்ரைனிங் சார். ஓ! ஸ்மெல்லு, அப்புறம் இந்த வைல்ட் லைஃப் ஆர்டிகல் எல்லாம் 3 மாசம் குடுத்துருவாங்க சார். 3 மாசத்துக்குள்ள எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க சார். ஆனா அது அப்படியே விடக்கூடாது சார். 6 மாசத்தோட விடக்கூடாது. ம். ம். நாங்க இங்க கூட்டு வந்ததுக்கப்புறம் சாயந்தரம், காலையில குடுத்துட்டே இருந்தோம்னா, ம். ரிமைண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லா வந்துருவாங்க ஓ! சார். அத அப்படியே விடக்கூடாது சார் ஆ. ட்ரைனிங். ஆ. குடுத்துட்டே இருக்கணும். அப்படியே நீங்க பழக்கப்படுத்திட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியும் உங்க கூட இருந்து பார்த்ததுனால அதான் என்னென்ன சார். பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது டெய்லி அப்படின்னு. ஒரு ட்ரைனிங் சார். இன்னைக்கு ஒண்ணு குடுத்தோம்னா நாளைக்கு ஒண்ணு. அந்த ம். மாரி டெய்லி குடுத்துட்டே இருந்தா ம். அது நல்லா வந்துருவாங்க சார். ஒரு மறக்க ட்ரெய்னிங் காலேஜ் மாரி தான். ஆமாங்க சார். இப்ப ஹாஸ்டல்ல தங்கி இருந்து நீங்களும் சோளாவும் கூட இருந்தே ஆமா படிச்சுட்டு சார். வந்திருக்கீங்க அதான் கோர்ஸ்ங்கிறது அதான் மாரி. சார். மத்த டைம்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் சார். ஆ. ஏதாவது கேஸ்ன்னு கூப்பிட்டா ம். போய் அட்டெண்ட் பண்ணுவோம் ஓ! சார். இல்லன்னா இங்க தான் இருப்போம் சார். ஓகே. இப்போ முக்கியமா வந்து இப்ப 6 மாசம் ட்ரெய்னிங் முடிச்சுட்டு உள்ள வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது என்ன ஆபரேஷன் பண்ணாங்க சோளா? செக் போஸ்ட்ல தான் சார் வெஹிக்கிள் சர்ச் பண்ணோம். சும்மா நார்மலா பண்ணும்போது ஆ. இந்த கர்நாடகாலேருந்து ஆள்காக கொண்டு வருவாங்க சார். சரி. அந்த மாரி சின்ன கிடைச்சதுங்க சார். ஆ. அப்புறம் பான் மசாலா நெறைய வரும் சார். ஓகே. அந்த மாரி புடிச்சாங்க சார். ஆ. அது இல்லாம நெறைய கூப்பிட்டாங்க சார் ரேஞ்சில. ம். எல்லாம் போய் அட்டெண்ட் பண்ணோம் சார். ம். அது அட்டெண்ட் பண்ணும்போது அது 2 நாளைக்குள்ள தான் ஸ்மெல் இருக்கும் சார். ம். அந்த காட்டுக்குள்ள ஏதாவது கிரைம் பண்ணிட்டா, ம். ஏதாவது தப்பு பண்ணிட்டா ம். 2 நாளைக்குள்ள தான் ஸ்மெல் இருக்கும் சார். ம்.
போய் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் சார். ம். இந்த ஊர் தான்ட்டு ஒரு அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். இப்ப காட்டுக்குள்ள ஒரு கிரைம் அப்படின்னா ஆ. என்ன நடந்தா எப்படி கொண்டுட்டு போய் இது கரெக்டா மோப்பு பிடிச்சி சரி அந்த சார். குற்றவாளி கிட்ட நெருங்குவாங்க? இப்போ ஒரு சந்தன மரத்தையே வெட்டுட்டாங்க சார். ம். அப்போ அந்த இடத்துல நின்று சந்தன மரத்தை வெட்டுவான் சார். ம். அவன் எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் நின்று வெட்டுவான் சார். ம். அவனோட வேர்வை, ம். அவனோட ஸ்மெல்லு எல்லாமே அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும் சார். ம். அதை வெட்டி எடுத்துட்டு போகும்போது ம். அந்த கால் ஸ்மெல்ல பிடிச்சிட்டு அந்த ட்ராக் வழியா போவான் சார். ம். எது வரைக்கும் ஸ்மெல் இருக்கோ மேக்ஸிமம் போயிடுவான் சார். ம். அதிகமாக ஒரு 3 நாள் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னா ம். ஒரு பாதியாச்சும் அந்த ஊரையாச்சும் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் ஓ. சார். ஆ. ஏன்னா ஊருக்குள்ள போனா அங்க நிறைய மாடு ஆணு எல்லாம் ஆ. சுத்தும் சார். ம். அது ஸ்மெல்லு போயிடும். ஆனா ஊராச்சும் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் சார். ஓ. ஒரு 2 நாள்னா ஆ. கரெக்டா வீட்டுக்கே போயிடுவான் சார். நீங்க அது கூட நடந்துதான் போகணும் போது எவ்வளவு தூரம் போனாலும். அவன் ஓடுவான், கொஞ்சம் ஸ்பீடா ஓடுவான் சார். ஸ்மெல்லு நல்லா கிடைச்சா ஓடுவான் சார். கொஞ்சம் ஸ்மெல்லு கம்மி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மெதுவா பார்ப்போம் சார். ஸ்மெல் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஸ்மெல்லு வெட்டின உடனே அந்த ஒரு நாள் அதிகபட்சமா 2 அதுக்குள்ள நாள் போயிட்டோம்னா 2 நாளைக்கு 2 நாளைக்கு அந்த ஆமா ஒரு மோப்பம் பிடுங்குறது அந்த வாடகை நாளைக்கு. பிடுங்குறது நல்லா இருக்கும். அதுவும் மழை பெய்யாம இருக்கணும் சார். மழை பெய்யாம இருக்கணும். ஓ. மழை பெஞ்ச தடமலை போயிடும் சார். ஆ. ஸ்மெல்லும் போயிடும். ம். மழை பெய்யாம இருந்தா கரெக்டா போயிடும் சார். இப்ப சொல்ல காட்டுக்குள்ள இருந்து இது மாதிரி திடீர்னு ஓடுனுச்சுன்னா ஒரு வழிபாதையில அது ஓடி இருக்கும் குற்றவாளியை நோக்கி. ஆமா அவங்க போன பாதையில அதான். நீங்களும் அது பின்னாடியே ஓடணுமா? ஆமா சார். இது கொஞ்சம் லாங் லீஸ் போட்டுக்குவோம் சார். அப்போ அவன் இதுக்குள்ள ஓட முடியாது. லாங் லீஸ் போட்டு ஓடுவோம் சார். அவன் கொஞ்சம் முன்னாடி போவான். ஒரு 10-20 மீட்டருக்கு முன்னாடி போவான். நாங்க பின்னாடி போவோம் சார். சார் இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஞாபகம் இருக்கா? செக் போஸ்ட்ல கொடுத்தாங்கல்ல ஆமா அந்த சார். குட்கா ஆல்கஹால் எல்லாம் அதான். கர்நாடகால இருந்து இங்க ஏத்திட்டு வரப்போ வந்து அதான் சார். எப்படி கண்டுபிடிச்சிச்சு? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? சரி ரொம்ப சந்தோஷமா நம்ம சார். ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் கொடுத்தது என்ன நடந்துச்சு அந்த ஞாபகத்தை சொல்லுங்க. சார் அதை ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருந்தோம் சார். செக் பண்ணிக்கும் போது ஒரு வண்டி வந்துச்சு சார். செக் பண்ணி எடுக்கும்போது அப்புறம் பேகு சும்மா லைட்டாக ஃபெச் பண்ண கடிச்சாங்க சார். என்ன பேக் கடிக்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இருந்துச்சுங்க சார். ஆல்கஹால். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாம் பாராட்டினாங்க. ரேஞ்ச் ஆஃபீஸர் எல்லாம் பாராட்டினாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாச்சு சார். அடுத்து என்ன ஆபரேஷன்? அந்த ஆல்கஹால் சொன்னீங்கல்ல அது எப்படி? அது அப்போவே சார். அதுக்கு அடுத்த நாள். ம். அதுக்கப்புறம் அதே மாதிரி வண்டியில் சார் ஒரு ஈக்கோ வண்டி மாதிரி வந்துச்சு. ம். அதே மாதிரி ஒரு பெட்டியில் வச்சுருந்தாங்க சார். ம். பெட்டியில் வச்சு எல்லாம் போய் பார்க்கும்போது பெட்டி மேலே சும்மா கால் வச்சாங்க சார். ம். அதை இழுத்தா வர மாட்டேங்கிற. ம். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆல்கஹால் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சந்தேகம் வந்து அந்த இடத்துல எத்தனை செகண்ட்ஸ் வந்து அதே இடத்துல இப்போ காலை வச்சிருந்தாலோ இல்லை அதே இடத்துல டாக் வந்து ஒரு மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டே இருந்தாலோ உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் உங்களுக்கு டவுட் வரும்? ஒரு 10 செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம் சார். அந்த இடத்துல இடத்த விட்டு நகர மாட்டான் சார். அப்படியே நகரம் போட்டு அப்பவே சந்தேகப்படலாம். இல்லைன்னா ஏறவே மாட்டான் சார். ஸ்மெல் இல்லைன்னா அந்த வண்டியில ஏற மாட்டான். வேற வண்டிக்கு போயிடுவான். இப்போ ஸ்மெல் ஏறுன்னா ஏற மாட்டான். ஸ்மெல் இருந்தா கண்டிப்பா அவனே படப்படப்பன்னு ஏறுவான். அப்ப கண்டுபிடிச்சிடலாம் சார். அதுவே சார் இப்போ காய்கறி வண்டியில முழுக்க வந்து காய்கறி யாருக்கு மேல ஆனா அடியில வந்து குட்காவோ பான் மசாலாவோ ஆல்கஹாலோ உள்ள இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அதான் அதை எப்படி அப்சர்வ் பண்ணும்? அதை எப்படி அந்த டாஸ்க் ஆப்ரேஷன்? வண்டி நிறுத்தி ஒரு 10 நிமிஷம் சார் அந்த ஈட்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் செக் பண்ணா கண்டுபிடிச்சிடும் சார். ஓ. அந்த வண்டி வந்த இதுல சார் ஈட்டா இருக்கும் சார். வண்டி ரொம்ப சூடா இருக்கும். அப்போ ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டி கூல் பண்ணிட்டு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் சார். அந்த ஸ்மெல்லு தனியாக தெரியும் சார். இப்போ நம்ம சோழா வந்து எதில் ரொம்ப வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்? எதை கண்டுபிடிக்கிறதுல? ஆல்கஹாலாக இருக்கட்டும், சந்தன மரம் வெட்டினதாக இருக்கட்டும், மற்றபடி எந்த ஆப்ரேஷனில் ரொம்ப இப்போ இருக்காங்க? அப்படி சொல்ல போனால் வைல்ட் லைஃப் ஆர்டிக்கல் தான் சார். அந்த பிளட் ஸ்மெல் நல்லா போகும். அப்படிங்களா? ஆமாம் சார். எந்த பிளட் ஆனாலும் மானு அந்த புளி எதாவது பிளட் ஆனாலும் நல்லா. அது எந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கு வந்து பயன்படுத்துவாங்க? இப்போ வைல்டுக்குள்ள வந்து ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா எந்த மாதிரி கிரைமுக்கு வந்து நம்ம ஸ்னைப்பர் டாக் கூட்டிட்டு போவாங்க? எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதான் சார் ஆல்ரவுண்டர் சொன்னலாம். அது வைல்ட் லைஃப் ஆர்டிக்கல் ஆகட்டும், நார்கோட்டிங் ஆகட்டும், எக்ஸ்ப்ளோசிவ் அந்த வெடிகுண்டு அந்த மாதிரி ஆகட்டும், அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே சர்ச் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் சார். ஒரு செக் போஸ்ட்டில் சர்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு மான் வந்து சந்தேகத்திற்கு இடமா இறந்து கிடக்குது அப்படின்னா சரி சார். இப்போ டாகை கூட்டிகிட்டு போனால் அது அந்த பிளட் அப்படிங்கிறது வேணுமா இல்லை இறந்து கிடந்தது இருந்தாலே போதுமா? இப்போ அது மானை ஒருத்தர் வேட்டையாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா சார் அவனோட ஸ்மெல்லு கண்டிப்பாக அங்கே இருக்கும் சார். அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பிளட். அது ஸ்மெல்லு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். இல்லை மான் ஒருத்தர் வேட்டையாடி எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா மானையும் எடுத்துகிட்டு போயிடுவார். அதான் சார். மான் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா நம்மளுக்கு இந்த மான் வந்து இந்த இடத்துல வேட்டையாடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஸ்னைப்பர் டாக் கூட்டிகிட்டு போவோம். அதான் சார். அந்த இடத்துல பிளட் கிட்ட ஏதாவது இருக்கும் சார். கண்டிப்பாக அந்த ஸ்மெல்லே போதும் சார். போயிடுவோம்.
இப்ப காட்டுல வந்து இது ஒரு பிளட் இருக்குன்னா கூட இது ஸ்மெல் வந்து பண்ணி அது எந்த அனிமல் என்னன்னு பிளட், பார்க்கலாம். ஆமா இது எப்படி இது மாதிரி மத்த அனிமல் வேட்டையாடுனுச்சா இல்ல யாராச்சும் அது எப்படி கிரைம் இருந்தாலும் அவங்க நடந்திருக்கா எடுத்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். போய் வெட்ட மாட்டாங்க சார். எப்படி இருந்தாலும் ஒரு ஓரமா வச்சு வெட்டி சின்ன சின்ன துண்டா வச்சு ம். எடுத்து சாக்கு பையில தான் போட்டு போவாங்க. ஓ. எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்டே பண்ணி தான் 5 நிமிஷம் 1/4 மணி நேரமாச்சும் இருக்கணும் ம், சார். ம், ம், ம். அது அந்த ஸ்மெல்லே போதும் சார், கரெக்டா போயிடுவான். இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கிற பகுதி அப்படிங்கிறதே ஒரு அடர்ந்த வனப்பகுதி இல்ல. அடர்ந்த வனப்பகுதி சார். இங்க என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குங்க சார்? சார் இது மேக்ஸிமம் எல்லா அனிமல்ஸ் இருக்கு சார். ஐனா மட்டும் இல்லை, புலி நிறைய இருக்கு சார். கேமராவில் நல்லா மாட்டிருக்கேன். புலி இருக்கு, யானை சார், கடமான், மான், அப்புறம் காட்டெருமை எல்லாமே இருக்கு சார். இப்ப டாக் உள்ள இருக்கும்போது வந்து மத்த அனிமல்ஸ் இப்ப இரவு நேரங்கள்ல வர வாய்ப்பு இருக்கும்ல இங்க உள்ள? சார் லைட் போட்டால் மேக்ஸிமம் வராது சார். மேக்ஸிமம் வந்து யானை தான் வரும் சார். ஓ. அது பயம் இல்லை சார். லைட் இருந்தாலும் வரும், என்ன இருந்தாலும் வரும். யானை வந்துச்சுன்னா கத்துவாங்க டாக் அந்த நேரத்துல என்ன மூவ்மெண்ட் பண்ணும் சார். இது ஸ்பீக் பண்ணுவோம் சார், கத்துவாங்க சார். அப்படிங்களா? கத்துவாங்க. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சலாம் சார். என்ன திடீர்னு கத்த மாட்டான் சார். எப்படி மேக்ஸிமம் படுத்திருப்பா. ம். திடீர்னு எந்திரிச்சு கத்துனானா ஏதோ வருதுன்னு இருக்குன்னு அர்த்தம் சார். ஆனா உள்ளுக்குள்ள இருந்தா யானை வந்து வெளியில கூட தெரியாது. ஆனா டாக் வந்து கரெக்டா அப்சர்வ் பண்ணிடும் ஸ்மெல்ல. கேட்ல வரும்போதே கண்டுபிடிச்சுவாங்க சார். அந்த சவுண்டு, இந்த நைட் டைம்ல சவுண்ட் நல்லா கேட்பாங்க சார். எல்லாம் அமைதியா இருக்கும். அந்த டைம் நல்லா அங்க ஒரு 100 மீட்டர்ல வரும்போதே கண்டுபிடிச்சிருவோம். ஸ்டெப் வச்சாலே கண்டுபிடிச்சிருவோம். எங்களுக்கு தெரியாது சார், அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். நீங்க அந்த நேரத்துல வந்து வெளியில வந்து பாப்பீங்க என்ன நடக்குது அப்படின்னு. அந்த டைம் அந்த சவுண்ட் வரலன்னா அந்த ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிருவான் சார். எங்களுக்கே யானை பக்கத்துல இருந்து ஸ்மெல் வரும் சார். தூரமா இருக்கும்போது வந்துடும். அதை எப்படி கத்துவான், இங்க வரப்போகுதுன்ட்டு முன்னாடியே இது பண்ணிடுவான் சார். இப்ப மத்த அனிமல் இப்ப மான்கள்லாம் நிறைய இருக்குமாமே, ஒரு 50-60 மானுக்கு வந்து நிறைய நைட் இருக்கும் மாதிரி சார். நிறைய மேயுதுங்க சார் மானு. அதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் கத்திருப்பான், ரெஸ்பான்ஸ் பண்ணுங்களா? கத்துவான் சார். நாங்க வந்து லைட் போட்டனால கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால போயிடும் சார். மற்றபடி இதுக்கு வந்து ஹண்டிங் அப்படிங்கிறது இருக்குமா, அந்த ஹேபிட் அப்படிங்கிறது இருக்குமா ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம்? இப்போ ஹண்டிங் இல்ல சார். இல்ல போட்டா சுத்துறத மறந்துட்டாங்க. சார். அப்படியே அந்த இதே மறந்துட்டேன். இப்போ டோட்டலா இது ஸ்னைஃபர்டாகவே மாறிட்டேன். டெய்லி ட்ரைனிங் கொடுக்கறதுனால அப்படியே மாறிட்டேன் சார். சும்மா ஒரு எந்த அளவுக்கு சார் இது ரொம்ப வலிமையானது? நம்ம சொல்றோம்ல ஒயில்டுல வந்து புலி, சிறுத்தைலாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா ஓடும், அந்த அளவுக்கு வந்து இறைய வந்து துல்லியமா அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்றோம்ல. இந்த டாகோட வலிமையை பத்தி சொல்லுங்களேன். சரியான ஸ்பீடு, ஒரு 1/2 மணி நேரம் தொடர்ந்து ஓடுவான். புட்டை ஹண்டிங் பண்ற மாதிரி போவான், ஹண்டிங் பண்ண மாட்டேன். துரத்துவான் சார். இந்த நான் காமௌண்ட்குள்ள வராதுன்ட்டு சும்மா ஸ்பீக் பண்ணுவான், விட்டா துரத்துவான். ஆனா நீங்க ஸ்பீக் பண்ணுவீங்க, ஸ்பீக்னு சொல்றீங்களா? சொல்லா ஸ்பீக், குட் பை, குட் பை, செகண்ட், குட் பை, ஸ்பீக், ஹே ஸ்பீக், ஹே சிட் சிட் சிட், ஸ்பீக் 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 ஸ்பீக், ஓவர், ஸ்பீக் ஸ்பீக், குட் பை, சிட் சிட், ஓவர், ஸ்டே. இப்ப ஸ்பீக்னா அது பேசுறதுங்க. பேசுறதுங்க சார், நம்ம கம்யூனிகேஷன் பண்றது. ஓஹோ. எதா இருந்தாலும் ஸ்பீக் தான் பண்ணுவோம் சார். அது ஒவ்வொரு முறையும் வந்து இது மாதிரி எப்படி அது சவுண்டை வந்து வெளியில டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்ல எதுக்காக ஸ்பீக் பண்ணுது அப்படின்னு? பண்றா, எதுக்காக ஒரே இடத்துல நிக்கிற கண்டுபிடிச்சுக்கலாம் சார். அது கூடவே இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிடலாம். புதுசா வரவங்களுக்கு தெரியாது சார். பக்கத்துல இருக்கிறதா ஆக்டிவிட்டிஸ் தெரியும் சார். எது ஒரு இடத்துல நிக்க மாட்டானே, ஏன்னா அப்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். நாங்களாம் புதுசா வந்திருக்கோம்ல இவ்வளவு பேரு. ஆமா சார். இப்ப எங்களை பார்த்தோன்னே ஆரம்பத்துல வந்து ஒரு அக்ரெசிவா இருக்கிற மாதிரி அக்ரெசிவ் இருக்காங்க. ஆனா மேக்சிமம் மனுஷங்களை ஒண்ணும் பண்ணாது சார். ஹியூமன்ஸ் ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா அங்க இருந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அங்க இருக்கிறதால ஹியூமன்ஸ் தாங்க சார். அங்க ட்ரைனிங், போலீஸ் சார், காலேஜ் எல்லாமே இது சார். ஆனா ஃப்ரெண்ட்லியா தான் பரவான். இந்த அனிமல்ஸ் கண்டா மட்டும்தான் ஆகாது. துரத்துவான், ஸ்பீக் பண்ணுவான் சார். ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவான், ஃப்ரெண்ட்லி டாக் மாதிரி. ஆனா கிரைமுக்கு மட்டும்தான் நான் எதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திருடனுக்கு மட்டும்தான் எதிரி, மற்றதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவான் சார். ரைட் சொல்ல போட்டேன், லெஃப்ட் அபோட்டன், ஸ்டே ஸ்டே, சொல்லு சொல்லு, சிட் ஸ்டே, ஸ்மெல் வரிஸ், ஸ்மெல், குட் பை, சிட் சிட், ஓவர். चला come come, fetch fetch fetch, good, leave it, fetch fetch, good, leave it, over, good bye. fetch சும்மா நல்லா பேசலாம். ஆமா அவ்வளோதான். Down, smell, 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 good, good, smell, 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 go track, smell, go track, smell, go track,
Goodbye. Smell, 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 smell. Go track. Smell, 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 smell proper. Smell, smell, smell proper. Smell, smell, smell proper. Smell, 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 smell proper. Smell, 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 smell proper. Smell, 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 smell proper. Smell. Goodbye. Smell. Smell, 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 smell very. Goodbye. Smell very. Smell very. Sit, sit, sit and speak. Smell, 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 smell very. Smell. Goodbye. Over, over, over. Over, 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 over. என்ன ஃபுட் அப்படிங்கிறது என்ன ஃபீட் பண்ணுவீங்க சார் சார்? நாங்கள் மார்னிங் காலையில் பெடிகிரியும் பால் கொடுப்போம் சார். ம். 1/2 லிட்டர் பால், ம். ஒரு 300 கிராம் பெடிகிரி கொடுப்போம் ம். சார். மதியத்துக்கு சும்மா ட்ரிங்க்ஸ் மாதிரி மோர், தயிர் அந்த மாதிரி கொடுப்போம் சார். ம். நைட்டு மீல்ஸ், இது ம். மீட்டுங்க சார், ம். பீஃப்னு சொல்லுவாங்க, ம். அது கொடுத்துருவோம் சார். அது எவ்வளோ கொடுப்பீங்க? அது வந்து 1/2 கிலோ சார். சாப்பாடோடு சேர்த்து ஒரு 1/4 கிலோ சாப்பாடு சார், ம். 1/2 கிலோ ம். கறிங்க சார் ம். 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 கொடுத்துருவோம் சார். பிடிச்சதுன்னா என்ன சார் பிடிச்சதுன்னா பிடிச்ச ஃபுட்டுனா இது வச்சுன்னா உடனே காலி பண்ணிடும் அப்படின்னா? ஆனால் அந்த ஃபுட்டு மேலே அவ்வளோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். பஸ்ட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் இந்த ஆ. டாக் பொறுத்த வரைக்கும். ஓ பஸ்ட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஓ இந்த டாக் மட்டுமா இதோட பிரீட் எல்லாமே ப்ரீட் அப்படிதானா இல்லை சார்? சார், இது மட்டும் தான். இது மட்டும் அது ம். பசிச்சா மட்டும் தான் அதுவும் பசிச்சா- ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கீங்களோ? பசிச்சா தான் சாப்பிடணும் இல்லை? ட்ரைன் கொடுக்கல சார், சின்ன இதுல ஹேபிட் அப்படி ஆ. பஸ்ட்டா மட்டும் தான் சாப்பிட்டோம் சார். ஆ, ஆ, ஆ. ஆனா அதை கொடுத்த உடனே சாப்பிட்றேன்னு ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிட அவ்வளவு. ம். ஏதோ ஒரு நாள் தான் கொடுப்பேன், அதிகமாக கொடுக்க மாட்டேன். ஆ. ஐஸ் சாப்பிடுவேன் அவ்வளவு. ஆ, ஆ, ஆ. அது மட்டும் தான் கொஞ்சம் சாப்பிடுவேன். ம். மற்றதெல்லாம் ஃபுட்டெல்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஓகே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா களைப்பா இருந்தா நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன் சார். தூங்கிடுவாங்க. தூங்கிடுவேன். இப்போ உள்ள இருக்கும்போதுங்க சார் சவுண்ட் வரும்ல, டாகோட சவுண்ட், அந்த முனகிறதா இருக்கட்டும், கத்துறதா இருக்கட்டும். ஆமா சார், இப்போ சுத்திலும் வந்து காடு தான் இருக்கு. ஆமா அங்க நீங்க சொல்றது மாதிரி புலியோ சிறுத்தையோ சார். நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு இருக்குல்ல, அது உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது மாதிரி நடக்குமா? சார் சிறுத்தை வந்திருக்கும் சார். ஆ. ஆனா ஒன்றும் பண்ணுறதில்ல, வந்துட்டு போயிடுச்சு ஓ சார். அந்த வெளிச்சம் லைட் போட்டுருவோம் சார், வெளிச்சத்துக்கு வந்து பார்த்துட்டு போயிடும். ஆ, ஆனா எல்லாம் நடமாடுது சார், ஆ. வந்து வராது. ஆ. அந்த அளவுக்கு மேக்ஸிமம் அட்டாக் பண்ணாது, ஆ. போயிடும். ஆனா டாக் சவுண்டை கேட்டுட்டு போயிடும் சார். வரும். ஆனா சரி வரும். என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற வரும் மாதிரி. சார். ஆனா வந்திருக்கு, ஆனா யானையும் வந்திருக்கு, சிறுத்தை வந்திருக்கு சார். டைகர் வந்ததில்ல, ம், ம். சிறுத்தை வந்திருக்கு சார். ஆனா தடுப்பு அந்த அளவுக்கு அமைச்சிருக்கிறதுனால ஆமா சார், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல. பண்ண முடியும். உள்ளே வரைக்கும் வந்திருக்கு சார், இந்த டிச்செல்லாம் தாண்டி வந்திருக்கு. ஆ. ஆனா இது கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண இப்போ போயிடுச்சு. மற்ற அனிமல் சார், இப்போ சிறுத்தையே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா சார், என்ன ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்கும்? ஸ்பீக் தான் சார், கத்துவா. கத்தும். ஆ. பயங்கரமா கத்துவா ஃபைட் இருக்குமா? சார். ஃபைட் இன்னும் அந்த மாதிரி. ஓ முழுக்க முழுக்க இதை வந்து ஒரு மேக்ஸிமம் நாங்க ஒயிட் காலரா வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமா சார். ஒரு தெருநாய் கூட சண்டை போட மாட்டோம். ஓ ஏன்னா அதுக்கு ஏதோ இது இருக்கும், டிசீஸ் இருக்கும். ஆ, மேக்ஸிமம் தடுத்துருவோம் சார். ஓகே. ஒன் டே ஆக்டிவிட்டினா என்ன ஸ்கெடியூல்? என்ன காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க? என்ன? காலையில 5:50க்கு எழுந்திரிச்சிருவோம் சார். ம். ஒரு 10 நிமிஷம் பாத்ரூம் அந்த மாதிரி போவோம் சார். ம். 6 மணிலேருந்து 7 மணி ட்ரைனிங் தான் சார், ம். ஃபுல் ட்ரைனிங். ம். கொஞ்ச நேரம் வாக்கிங் கூட்டு போவோம் சார். ம். ட்ரைனிங் முடிச்சு வாக்கிங் கூட்டு போயிட்டு ம். போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் சார். ம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள நான் சாப்பாடு ம். ரெடி பண்ணிடுவேன் சார். ம். சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துடுவேன் சார். ம். கொடுத்துட்டு நான் சாப்பிட்ருவேன் சார். அந்த ம். ட்ரைனிங்க்கு அந்த டயர்டுக்கு நல்லா சாப்பிட்டு ம். மறுபடியும் ரெஸ்ட் எடுப்போம் சார். ஓ ஏதாவது கேஸ் இருந்தால் போய் அட்டன் பண்ணுவோம் சார். ம். இல்லை செக் போஸ்ட் ஈவினிங் டைம் கொஞ்சம் செக் பண்ணுவோம் சார். நம்ம செக் போஸ்ட்டுக்கும் போவோம். போகலாம். இப்போ ஒரு ஆள் வந்து ஃபுல்லா நீங்க டாக தான் மட்டும் பாத்துக்கணும் இல்லையா? ஆமாம் சார், டாக் மட்டும். இப்போ நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு அவசரம் ஆபத்து அப்படின்னா வெளியில போயிட்டீங்க அப்படின்னா புது ஆட்கள் வந்தா ஏத்துக்குமா? புது ஆட்கள் வந்து ஏற்காதான் சார், ஓ. கஷ்டம் தான் சார். அது சின்ன வயசுலேருந்து நாங்கள் தான் போடுறோம். ஆ. ஃபுட்டு சாப்பிடுவோம் சார், ஆ, ஃப்ரெண்ட்லியாக பழகும், ஆ. இது விளையாடும் சார். ஆ. ஆனால் ஃபுட்டு சாப்பிடாது சார், ம். நாங்கள் போட்டது மட்டும் தான் ம். சாப்பிடுவோம். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு சார். இப்போ புதுசா ஒருத்தர் உள்ள வந்து இது மாதிரி உங்களை மாதிரியே மறுபடியும் ட்ரைனிங் கொடுத்தப்ப எப்படி இப்போ உங்கள்கிட்ட பாசமா நீங்க சொல்றதெல்லாம் கேக்குது, அதான் இது மாதிரி இப்போ இனிமேல் மாத்துறது அப்படிங்கிறது ஈஸிங்களா? இல்லை சார், இப்போ நாங்களே நினச்சாலுமே ஒரு டாக்குக்கு 8 மாதம் ஆனால் அதுக்கு ட்ரைனிங் பண்ண முடியாது சார். ஏன்னா அது கொஞ்சம் வளர்ந்துடும் சார். இப்போ இந்த டாக் வந்து பப்பியா இருக்கும்போது வந்து எங்க வாங்கிட்டு வந்தது? இவங்க கூட பிறந்தவங்க, இவங்க அம்மா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த அம்மா தெரியாது சார். கூட வந்து 2 தம்பி ஒருத்தர் இருக்கான் சார், பாரி ஓசூரில் இருக்கான் சார். அவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்க சார். ஓ அவரு ஸ்னைப்பர் இதுல இருக்காரு ஆக்ஷன்ல. ஸ்னைப்பர் ஓசூர் டிவிஷன் சார். அங்கே போயிட்டாங்க. இங்கே இவன் சத்தியமங்கலம் சார். அது இல்லாமல் 2 சிப்பி பாருங்க சார், 2 டாபர் மேன். அது கோயம்புத்தூர், அந்த திண்டுக்கல் அந்த மாதிரி போயிட்டாங்க. ஓ அந்த சிப்பி பாறை இது மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது எந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க சார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா இல்ல? எல்லாம் ஆறுமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபாரஸ்ட் தான். ஆறுக்கும் ஒரே மாதிரி ட்ரைனிங் சார். ஓ ஒரே ஏபிடபிள்யூ அந்த மாதிரி தான் சார். எந்த பிரீட் சார்? டக்குன்னு ஒரு அப்சர்வ் பண்ணிப்பாங்க. இதுதான் சார், ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். ஆனால் அக்ரெசிவான டாபர் மேனுக்கு சார் கொஞ்சம்
ஆள் யாரும் பக்கத்தில் விடாது. இதான ஃப்ரெண்ட்லியாக பழகும். அது கொஞ்சம் அக்ரெசிவ் சார். பக்கத்தில் யாரும் விடாது. வளர்க்குறவங்க மட்டும்தான். சிப்பி பாறை வந்து கொஞ்சம் லேட் ஆகும் சார். ஆனால் பிடிச்சிட்டா நல்லா வேலை செய்யும். அது லோக்கல் ப்ரீடாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். இப்போ கர்நாடகா செக் போஸ்ட் எங்கே இருக்குது? கர்நாடகா மாநில எல்லை எங்கே இருந்து சார் ஸ்டார்ட்டு? ஜஸ்ட் நம்ம செக் போஸ்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டர் தான் கர்நாடகாவே இருக்கு. கர்நாடகா பார்டர். அதனால தான் முழுக்க செக் போஸ்ட்டுங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம். ஆமாம் சார். அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் செக் போஸ்ட்டில் வந்து நார்மலாக நம்ம டாக் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுங்க. நாங்கள் கூட இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ಗಾಡಿ ಹಾಕಿ ಒಂದೇ ನಿಮಿಷ. ಚಲೋ ಸೆಟ್ ಸ್ಮೆಲ್ ವೆರಿ ವೆಹಿಕಲ್ ಸೆಟ್ ಸ್ಮೆಲ್ ಸ್ಪೀಕ್ ಸ್ಪೀಕ್ ಗುಡ್ ಬೈ ಸ್ಮೆಲ್ ಗೋ ಸರ್ ಸ್ಮೆಲ್ ಗುಡ್ ಬೈ ಸ್ಮೆಲ್ ಪ್ರಾಪರ್ ಸ್ಮೆಲ್ ಓಪನ್ ಮಾಡ್ಬೋದಣ್ಣ? ಅಪ್ ಅಡೆ smell good bye. Next smell good smell proper smell proper smell good bye. Smell proper. Up smell you close up smell up adep smell good. Next smell proper smell good. Next smell up smell adep smell good smell over. Speak goodbye. Vehicle search smell adep good. Next no smell proper smell proper smell good. Next smell proper smell goodbye. Smell goodbye. Over. Smell goodbye. சார் இப்போ என்னென்ன வாகனங்கள்லாம் வந்து அது மாதிரி நிப்பாட்டி இது மாதிரி செக் பண்ணீங்க, இது மாதிரி ஸ்மெல் எடுக்கிறதுக்காக? மேக்ஸிமம் எல்லா வாகனமும் நிப்பாட்டுவோம் சார். 2 வீலர்லேருந்து 4 வீலர் லாரி எல்லா வண்டியும் நிப்பாட்டி செக் பண்ணி தான் இருப்போம். ஓகே. சரி, இப்போ வந்து குட்காவோ பான் மசாலாவோ ஆல்கஹாலாக இருந்தால் ஸ்மெல் எடுக்குது இல்லை? ஆமாம் சார். ஒரு தனியாக ஒரு மனுஷன் வந்து ஒரு குட்கா பயன்படுத்துறாரு, ஒரு பாக்கெட் உள்ள வச்சிருக்காரு. சில பேர் வந்து ஆல்கஹால் வந்து குடிச்சிட்டு வராங்க, அதையும் ஸ்மெல் பண்ணுமா? இது இல்லை பல்காக இருந்தால் மட்டும்தான்? பல்காக இருந்தால் மட்டும்தான் சார். அதை விட்டுருவோம் சார். அது அவங்க பர்சனாலிட்டி விட்டுருவோம் சார். இல்லை ஸ்மெல் எடுக்குமா? ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிருவாங்க சார். ஆனால் நாங்கள் அதை இது பண்ண முடியாது சார். கேஸ் போட முடியாது தனியாக இருக்கிறதுனால. மொத்தமாக பண்டலாக இதாக இருந்தால் கேஸ் போட்டு ஃபைல் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இனி வரும் காலங்களில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் டாஸ்க் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் சோழா. கண்டிப்பாக. நம்ம தமிழக வனத்துறை மட்டும் இல்லாமல் எல்லையில் நடக்கக்கூடிய பல குற்றங்களை வருங்காலங்களில் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக. கருத்துக்களை பண்ணுங்க. நமக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வனமகன்கள் presented by Riyasis Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept.